வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வேல்யூவேஷன் அண்ட் தென் கரெக்ஷன் பற்றின ஃபுல் அப்டேட் வந்து நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்கன்னா அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ நம்மளுடைய பேப்பர் வேல்யூவேஷன் எந்த மாதிரி நடக்கும், ஸோ நம்மளுடைய மார்க்ஸ் எப்படி வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கான வீடியோவும் நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ விசிட் பண்ணி வந்து அந்த ஒரு வீடியோ வந்து இங்கே பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொஷின்ஸ், அதாவது நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் பேப்பர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதின அதே பேப்பர் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அது வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகும். ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் போச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து திருத்துவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து 100% லிட்ரஸியான ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து இருப்பாங்க. ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட்டு லிட்ரஸின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப வந்து படிக்கிற பிள்ளைங்க அதிகமாக இருப்பாங்க. அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் சரி, ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் செகண்ட் வீக்லாம், ஏன்னா அதுவும் வந்து 2வது இடத்துல வந்து லிட்ரஸியில் வந்து இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கொஷின் பேப்பர் நம்மளுடைய ஆன்சர் பேப்பர் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து திருத்துவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதே இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணும்போ, அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஜோன் வைஸாக பிரிக்கும் பொழுது உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் கிளாஸில். அதில் ஒரு 25 பேப்பர் வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகுது, 25 பேப்பர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் போகும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வர மார்க்கோட அவங்களுக்கு வர மார்க்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஃபுல் மார்க் வந்து போட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து உங்கள் பேப்பரே போகக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லுவேன். அது ஃபஸ்ட்டு இருக்கிறது கன்னியாகுமரி, செகண்ட் வந்து கோயம்புத்தூர். கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 92 பாயிண்ட் சம்திங் வந்து லிட்ரஸி வந்து இருக்குது, அவங்க ரொம்ப படிக்கிறவங்க. அண்ட் தென் சென்னை, அப்புறம் திருவள்ளூர்லாம் பார்த்தீங்கன்னா 90 கிட்ட இருக்குது அவங்களுடைய எஜுகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா. அப்புறம் காஞ்சிபுரம், அது மாதிரி தூத்துக்குடி, இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. லவ் யூ டு ஆல்.